الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم اجعل على كل جبل منهن جزعا ثم ادعوهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. சூரா பக்ராவுடைய 260வது ஆயத். இதில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல செஞ்ச ஒரு சம்பாஷணை, அல்லாஹ் இடத்துல ஒரு விஷயத்தை கேட்டாங்க, அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, வைது கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌத்தா. இப்ராஹிம் தன் ரப்பை பார்த்து சொன்னாங்க, இறைவா அருணி எனக்கு காட்டுவாயாக கைஃப துஹில் மௌத்தா, மௌத்தானவர்களை மரணித்தவைகளை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை ஏன் கேட்டாங்க, அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூதுக்கு மத்தியில் நடந்த உரையாடல் வாதாட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அலம் தரல் அல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக நம்ரூதை பார்த்து சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னோட ரப்பு யார் என்று சொன்னால் அவன் ஹயாத்தாக்கக்கூடியவன் மௌத்தாக்கக்கூடியவன் என்று சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், 2 கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களை அழைத்து ஒருத்தனை கொலை செய்தான், ஒருத்தனை விடுதலை செஞ்சான், இதை நான் தான் செய்கிறேன்னு சொன்னான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதில் இன்னும் ஒரு உறுதிப்பாடு உண்டாகிறதுக்காக வேண்டியது மனிதர்களால் யாரால் நிகழ்கிறதல்ல, அல்லாஹ் மட்டும்தான் இந்த தன்மையை செய்கிறான், ஹயாத்தாக்குறது மௌத்தாகிறது அல்லாஹ் மட்டும்தான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வதற்காக வேண்டி இல்ம் 2 வகை இருக்குது. ஒன்று இல்முல் யக்கீன், இன்னொன்று ஐனுல் யக்கீன். இல்முல் யக்கீன் என்று சொல்வது உறுதியாக அறிந்து கொள்வதற்கு பெயர். ஐனுல் யக்கீன் என்று சொல்வது கண்ணால் பார்த்து இன்னும் உறுதி அடைகிறது, அதை விட மேலே தரம் அது. அதனால அரபியில் சொல்லுவாங்க லைசல் ஹபர் கல் முஆயனா. ஹபர்னு சொல்ல செய்தி, முஆயனான்னு சொல்லி கண்ணால் பார்க்கறது. கேள்விப்படுற செய்தியும் கண்ணால் பார்க்கறதும் சமனாகாது, ஒரு மாதிரி இருக்காது. இப்போ நாங்கள் எத்தனையோ கொலைகளை முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுறாங்க, எரிக்கப்படுறாங்க, இன்றைக்கி பர்மாவில் மற்ற நாடுகள் எங்களோட ஊர்களை பற்றி பேசுகிறோம். பல செய்திகள் எங்களுக்கு மீடியாக்கள் மூலமாக கிடைக்கிது, சில வீடியோக்கள் கூட பார்த்துருப்போம். ஆனால் அதே செய்தி அந்த நேரத்தில் வரக்கூடிய கவலை ஒன்று இருக்கத்தான் செய்யும், உள்ளத்தில் ஒரு பாதிப்பு ஒன்று வரும். அதே நேரடியாக கண்கூடாக பார்க்கும் பொழுது இன்னும் அதனுடைய பாதிப்பு கவலை உள்ளத்தில் கூட. இதுக்கு பேர் லேசல் ஹபர்கள் முஆயனா, கண்ணால் பார்க்குற மாதிரி செய்தி இருக்காது. அதனால் இல்முல் யக்கீன், உறுதியான யக்கீன் அவங்களுக்கு இல்ம் என்ற அடிப்படையில், அறிவு என்ற அடிப்படையில் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா தான் உயிர்ப்பிக்கிறான், எந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்கல்ல. இருந்தாலும் ஐனுல் யக்கீன், அதுக்கு மேலே இன்னும் ஒரு உறுதிப்பாடு, கண்ணால் பார்த்தின நம்பிக்கை கூடுறதுக்காக வேண்டி அவங்க இந்த செய்தியை எல்லா இடத்துல கேட்டாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை கடலோர பகுதியில் போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற நேரம் அங்கே ஒரு மையத்தை பார்க்குறாங்க, ஒரு பிணத்தை பார்க்குறாங்க. அது ஒரு மிருகம் ஒன்று செத்து இருக்குது. அந்த மிருகத்தை கடலுடைய அலையும் வந்து படுது, பட்டு நேரத்தில் அதனுடைய சதைகள் கலண்டு போகுது. சில பகுதிகள் பறவைகளும் வந்து கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்குது. தரையில் வாழக்கூடிய கடலில் வேறு காட்டில் வாழக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள், நரி போன்ற உயிரினங்களும் வந்து அதை நாய்களும் கூட சாப்பிட்டு கொண்டிருக்கு. பறவைகள் சாப்பிடுது, கடலில் மீனினங்கள், இப்போ கடலில் போகக்கூடிய பார்ட்ஸுகளை மீன் சாப்பிட்டுடும், காட்டுடைய உயிரினங்கள் வேறு சாப்பிடுது. அப்போ இந்த மிருகத்துடைய பகுதிகள், உடம்புடைய சதைகள் பல்வேறு இடத்துல பரத்தப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உணர்வு ஒன்று வந்துச்சு, இது அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? கொஞ்சம் பகுதி அங்கே மீனுடைய வயிற்றில் இருக்குது, அது மீன்ற வயிற்றில் எல்லாம் போகாது, கடலில் பல பகுதிகளில் பிரிஞ்சு அலையோடு சேர்ந்து எங்கெங்கோ போயிருக்கும். அதே மாதிரி பறவைகள் கொத்தி சாப்பிட்டு கொண்டு போகுது, பறவைகள் வயிற்றில் கொஞ்சம் பகுதி. இன்னும் சிலது காட்டுடைய மிருகங்கள், நரி போன்றது, ஊருடைய மிருகங்கள், நாய் போன்றது இன்னும் கொல பகுதிகள் எடுத்துகிட்டு போகுது. இதே மாதிரி ஏனைய புழுக்கள், இதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்,
ஈ இவைகளும் கூட சாப்பிட்டு போகுது. இது எப்படி அல்லாஹுத்தாலா ஒன்று சேர்ப்பான் என்ற உணர்வு ஒன்று ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானா இல்லையான்னு சந்தேகம் அல்ல, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அல்லாஹ் இதை உயிர்ப்பிப்பான், எல்லா பகுதியிலும் ஒன்று சேர்த்து உயிர்ப்பிப்பான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் கண்ணால் கண்டு இன்னும் கொஞ்சம் உறுதுண்டாகிறதுக்காக கேட்டாங்க. இப்போ இப்படி கேட்டான், அல்லாஹுத்தாலா கேட்டான், கால் அவலம் துமீன் இப்ராஹிம், நீங்கள் நம்பலையா, ஈமான் கொள்ளலையான்னு அர்த்தம்னா நீங்கள் நம்பலையா, இதை நான் தான் உயிர்ப்பிக்கிறேன்ற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கால பலா, ஏன் இல்லை, நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தான் உயிர்ப்பிக்க கூடியவன், இல்லை எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. வலா கில் ஏத்மா இன்ன கல்வி, இருந்தால் நான் எதுக்கு கேட்கிறேன் என்றால் என்னுடைய உள்ளத்தில் இன்னும் ஒரு உறுதிப்பாடு, ஒரு நம்பிக்கை, ஒரு நிம்மதியான, இதில் எந்த அணுவலும் சந்தேகம் ஆட்டம் இல்லாத அளவுக்கு உறுதி, என்னோட உள்ளம் அமைதி அடைகிற அளவுக்கு நான் இதை காண விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அதனால தான் புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நஹ்னு அஹக்கு பிஷ்ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்தேகம் கொண்டாங்க என்று சொல்லதா இருந்தால் இப்ராஹிமை விட நாங்கள் சந்தேகப்படுறதுக்கு தகுதியானவங்க கூட. அப்படின்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் எங்களுடைய ஈமானை விட உறுதிமிக்கது. ரசூலா சொல்கிறாங்க, எங்களை விட இப்ராஹிம் ஈமான் உறுதிமிக்கவர், அதனால் சந்தேகம் அவங்களுக்கு வரல, எங்களுக்கும் இல்லை சந்தேகம், அதனால் இப்ராஹிமுக்கும் கிடையாதுன்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. அப்போ சந்தேகப்பட்ட மாதிரி தெரிஞ்சதே இது. கால ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌத்தா கால அவலம் துமீன் பலா வலாக்கின் எத்மின்ன கல்வி, இந்த ஆயத்தை ஓதி காட்டி சொன்னாங்க. அந்த நேரத்தில் சந்தேகப்பட்ட மாதிரி தெரிஞ்ச சந்தேகம் அல்ல, அதை அவர் சந்தேகமாக வைத்துக்கொண்டு அதை விட நாங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் சந்தேகப்படுறதுக்கு இப்ராஹிமை விட தகுதி மிக்கவங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்கே சந்தேகம் என்று சொல்றது சில இல்மில்லாத மக்கள், அதாவது ஷரியத்துடைய குரானுடைய அறிவில்லாத மக்கள் நினைக்கிறாங்க, இதனுடைய வார்த்தையை கவனித்து அவளும் துமீன் என்று கேட்ட உடனே அல்லாஹ்வை கேட்குறா, நீங்கள் ஈமான் கொள்ளலையா என்று கேட்கும் பொழுது மக்கள் விளங்கி கொள்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகப்பட்டாங்க. அப்புறமேலே அவங்க சந்தேகப்படலை. இல்முல் யக்கீனிலிருந்து ஐனுல் யக்கீன், அதாவது காது இல்மின் மூலமாக அறிந்தது மூலமாக ஏற்பட்ட யக்கீனை விட கண்கூடாக பார்த்த யக்கீன் அடையிறதுக்காக அவ்வாறு கேட்டாங்க. இப்போ அல்லாஹு தாலா இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்களையும் வந்துச்சு, அல்லாஹு தாலா ஒன்றை சொல்லி அல்லாஹ்வுக்கு வழங்கப்படுத்த முடியும். ஆனால் சில நேரத்தில் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு செய்விச்சு அல்லாஹு தாலா செயல் ரீதியாக காட்டி ப்ராக்டிக்கலாக அல்லாஹு தாலா விளங்க வைக்கின்றார். ஏன் இவங்க உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய மக்கள் என்பதனால. எப்படி இதுக்கு முன்னாடி சம்பவத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் மக்திஸை பார்த்துட்டு இது எப்படி எல்லாம் உயிர்ப்பிப்பான், இவ்வளி பாலடைஞ்சு போய் இருக்குதுன்னு கேட்ட நேரம் அல்லாஹு தாலா அவரை மௌத்தாக்கினான். 100 வருஷம் மௌத்தாக்கி கழுதையை மௌத்தாக்கி சாகடிச்சு சாப்பாடை பழுதடையாமல் அவர் கொண்டு போன பானங்களை பழுதடையாமல் வச்சு 100 வருஷத்துக்கு எல்லாம் பாதுகாத்து கழுதையை இவருடைய எலும்புகளை உக்கி போயினதுக்கு பிறகு எல்லாம் திரும்ப உயிர்ப்பிச்சு காட்டினான். இப்போ கண் கூட பார்த்தா அவங்களோட யக்கீன் அதிகரிச்சுது. அதே மாதிரி சம்பவம் தான் அடுத்த திருப்பி இங்கே எல்லாம் சொல்கிறான். இப்போ எல்லாம் சொன்னான், கால ஃபஹுத் அர்பஅத்தம் தயர், ஏ இப்ராஹிம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் யக்கீன் உண்டாகிறன்னு சொன்னால், இன்னும் நம்பிக்கை உங்களோட ஐநூல் யக்கீன் உண்டாகிறண்டா லேசாக அடைய முடியாது. ஐநூல் யக்கீன் அடையிறன்னு சொன்னால் தியாகம் செய்யணும், கஷ்டப்படணும், பாடுபடணும், முயற்சி செய்யணும். அதுக்கு தான் பேர் முஜாஹதா. அப்போ தியாகம் நீங்கள் செய்யணும். எப்படி தியாகம்? ஃபஹுத் அர்பஅத்தம் தயர், 4 பறவைகளை நீங்கள் பிடிங்க. ஃபஸ்ருஹுன்ன இலைக், அந்த 4 பறவைகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? அதை பழக்கணும். ஃபஸ்ருஹுன்ன இலைக்கு பல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. அது உங்களுக்கு பக்கம் ஆக்குங்க என்று சொன்னால் சிலவங்க சொன்னாங்க அதை துண்டிங்க என்ற அர்த்தம் கொடுக்குறாங்க. துண்டு துண்டாக வெட்டுங்க 4 பறவைகளையும். சிலர் சொல்கிறாங்க அதை கட்டி வச்சு அதுக்கு பிறகு அருங்க, அதுக்கு பிறகு துண்டு துண்டாக ஆக்குங்க. இன்னொரு அர்த்தம் இதுக்கு கொஞ்சம், அதாவது தியாகத்தை எல்லாம் படித்து கொடுக்கறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா 4 பறவைகளை பிடிக்க செஞ்சான். பிடிக்க சொல்லி அதை கொஞ்சம் பழக்க சொன்னான். ஃபஸ்ருஹுன்ன இலைக் அப்படின்னா உங்களோட ஒரு முஹப்பத், ஒரு பழக்கம் உண்டாகணும். நீங்கள் கூப்பிட்டா வார மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் பின்னாடி அதை அறுத்து துண்டு துண்டாக்கி அதை பேரை சொன்னால் அது வார மாதிரி இருக்கணும் அந்த பறவைகள். அதனால் கொஞ்சம் பழக்குங்க அதை. ஹைர் அந்த அர்த்தமுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பறவைகள் 4 என்ன பறவைகள் என்ற விஷயத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் பல கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது பெருசாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம் உண்டல்ல. ஏன்னா அது கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய பறவைகளுடைய பெயர்கள் தேவைன்னா இங்கே சொல்லியிருப்பான். அதில் ஹதீஸில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கும்.
முஃபஸ்ஸிரீன்கள் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவங்க சொல்கிறாங்க அது ஒரு தாரா வாத்து. இதே மாதிரி நாம் தீக்கோழியுடைய ஒரு குஞ்சு, அதே மாதிரி சின்ன சின்ன குட்டி உண்டு. அடுத்தது ஒரு தீக் சேவல், ஒரு மயில், 4 பறவைகள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க புறா, சேவல், மயில், காகம். அல்லாஹாலம் என்ன பறவைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. 4 பறவைகளை அல்லாஹு தஆலா பிடிக்கும்படி அவங்களுக்கு ஏவினான். இவங்க பிடிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு பறவைகள், இப்போ இந்த பறவைகளை கவனிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான பறவைகள் தான். புறாவை பிடிக்கிறதோ, சேவல் கொஞ்சம் பரவாயில்லை, மயிலை பிடிக்கிறது, காகத்தை பிடிக்கிறது என்பது கஷ்டமான காரியம். அப்போ அதுக்கு ஒரு தியாகம் ஒன்று செஞ்சு அந்த பறவைகளை பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அதை பழக்கிறாங்க. ஃபசுர்ஹுன்ன இலைக், அதை நீங்கள் நல்லா பழக்குங்க, அல்லது துண்டிங்க, துண்டு துண்டாக ஆக்குங்க. இப்போ துண்டு துண்டாக ஆக்கிற என்று சொல்லதைக்குது. இப்போ கஷ்டப்பட்டு பிடிச்சதொண்ட அதை பழக்கிட்டு அதை அறுக்கிறன்னு சொல்லதும் ரொம்ப கஷ்டமான காரியம். அது ஒரு தியாகம்தான். ஒரு சேவலை அறுக்கிறதும் சரி, நாங்கள் வளர்த்த ஒரு நீண்ட காலம் வளர்த்தது, பழக்கினது, கூப்பிட்டா வாரது, அப்படியான ஒன்று அறுக்கிறது என்பது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குன்னு தயாரானாங்க. ஏன்? ஈமான படிக்கிறதுக்காக வேண்டி தியாகம் செய்ய தயாரானாங்க. இப்போ அந்த பறவைகளை பிடிச்சாங்க, துண்டு துண்டை வெட்டினாங்க, கலந்தாங்க. தலையை மட்டும் வேற வச்சு கொண்டாங்க. 4 தலைகளை, அதனுடைய சதைகள், இறகுகள், இதெல்லாம் துண்டு துண்டா எல்லாம் உண்டு சேர்த்தாங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மஜ்அல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்ஆ. பிறகு நீங்கள் அந்த 4 அந்த பறவைகளை மிக்ஸ் பண்ணின அந்த இறைச்சிகளை, சதைகள், அதனுடைய இறக்கைகள் எல்லாம் உள்ளுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன செய்யுங்க, 4 பகுதியாக நல்லா பல்க் பண்ணி 4 பிரிங்க. 4 பிரித்து ஒவ்வொரு பகுதியை கொண்டு போய் 4 மலைகளை வைங்க. வயோதிஃபத்துடைய காலத்தில் நடக்கிற சம்பவம் இது. அப்போ நம்ரூதோட நடந்த சம்பவம் நெருப்பில் போடப்பட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. அப்போ கிட்டத்தட்ட 70-80 வயசை தாண்டினதுக்கு பிறகு இப்போ ஈமானை படிக்கிறதுக்கான அந்த தியாகத்தை செஞ்சாங்க. 4 மலைகளுக்கு ஏறினாங்க. ஏறி அந்த 4 அந்த ஒவ்வொரு குவியலை வச்சுட்டு வந்தாங்க. இவங்க இன்னொரு மலைக்கு மேலே 5வது மலையில் ஏறி கொண்டு இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்மது உஹுன்ன யஅதீனக ஸய்யா. பிறகு நீங்கள் கூப்பிடுங்க. ஒன்று உதாரணமாக இப்போ இங்கே சொல்லப்பட்ட பறவைகளை வச்சு பார்க்கும்பொழுது மயில் என்று சொன்னால் மயிலுடைய தலையை வச்சுக்கொண்டு மயில் என்று கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அந்த மயிலுடைய பார்ட்ஸ்கள் 4 மலைகளிலிருந்தும் பறந்து வந்து ஒவ்வொன்றொன்று கலந்து, எலும்புகள் முதல்ல சேர்ந்து எலும்பு கூடாகி, அதுக்கு பிறகு சதைகள் சேர்ந்து, அதுக்கு பிறகு மேலே உள்ள இறக்கைகள் சேர்ந்து முழுமையடைஞ்சி, அதுக்கு பிறகு அது பறக்க தொடங்கிச்சுது. இதே மாதிரி அடுத்த பறவையை கூப்பிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு பகுதியிலிருந்து 4 பக்கத்திலிருந்தும். சாதாரண காட்சி அல்ல. அவங்களுடைய ஈமான் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இதை கண்ணால் பார்க்குறாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. எல்லாம் அவங்களை படித்து கொடுத்தாங்க தியாகத்துக்கு பின்னாடி. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு பகுதி ஒன்று சேர்ந்து அது அப்படியே பறந்து போச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். இப்ராஹிம் அறிந்து கொள்ளுங்க, அல்லாஹு தஆலா அஸீஸ். அஸீஸ் என்று சொன்னால் அவனை மிகைக்கக்கூடிய யாராலே முடியாது. அந்த அளவுக்கு வல்லமை மிக்கவன், வலிமையுள்ளவன். அவனை யாரும் மிகைக்க முடியாது. எதை அவன் செய்ய போனான்னு தடுக்கவும் யாராலே முடியாது. அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதை அவன் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதை செய்யக்கூடியவன். அடுத்தது ஹக்கீம். அவன் என்னதான் செஞ்சாலும் அடியார்களோட, சமுதாயத்தோட, மக்களுக்கு, உலகத்தில் எல்லாம் ஒரு ஞானத்தோட தான். அதுக்கு ஒரு ஹிக்மத் ஒன்று இருக்கும், ஒரு காரணம் ஒன்று இருக்கும். அவனுடைய சொல், அவனுடைய செயல், சொன்னா கட்டளைகள், செயல்டா அவன் நடத்தாட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அவன் ஷரியத்தை விதித்ததை, இதே மாதிரி தக்தீர், கலா கதிர், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது சிலத்தை எங்களுக்கு புத்திக்கப்படாது. சிலவங்க அப்படியே ஏழையாக வச்சுருப்பான், சிலவங்களை பணக்காரனை வச்சுருப்பான், சிலவங்களை நோயாளியாக, சில ஆரோக்கியமாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு அது அவருக்கு நலவு தான். அது இதே மாதிரி சில இடத்துல சின்ன குழந்தைகள் மௌத்தாகுது, அது கூட அவங்க பெற்றோருக்கு நலவாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் பெருத்த அவங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பாக இருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள். அல்லாஹ் எதெல்லாம் செய்கிறானோ ஹிக்மத்தோடு தான் செய்கிறான். அவன் அலீமுன் ஹக்கீம், அவன் அசீஸுன் ஹக்கீம். அவன் அனைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஹிக்மத்தோடு அல்லாஹ் செய்து கொண்டிருக்கின்றான். இதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சம்பவத்தில் இன்னும் அவங்களுடைய அல்லாஹோடு இருந்த நம்பிக்கை, யக்கீன் இன்னும் அதிகரித்தது. அதனால் இதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு என்ன உணர்த்துகிறான் என்றால், ஈமான் இருக்கே ஒன்றுக்கு இல்முல் யக்கீன், அது கட்டாயம். அதாவது கேட்டு விஷயத்தை படிக்கிறது.
இதன் மூலமாக ஒரு இல்ம் கிடைக்கும். ஒரு அல்லாஹ் செய்கிறான் நம்பிக்கை வரும். ஆனால் ஐனுல் யகீன் அல்லாஹு தாலா தான் செய்கிறான் என்ற விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை, கண்ணால் பார்த்த மாதிரி நம்பிக்கை, அது வாரன்னு சொன்னால் முயற்சி செய்யணும், முஜாஹதா செய்யணும், தியாகம் செய்யணும். இன்றைக்கு ஜமாத்தில் போகிறோம், வீட்டை விட்டு போகிறோம், குடும்பத்தை விட்டு போகிறோம், தொழிலை விட்டு போகிறோம். என்ன நோக்கம்? முஜாஹதா செஞ்சு படிக்கிறதுக்காக. தியாகம் செஞ்சு எந்த ஒன்றா இருந்தாலும் துனியாவுடைய காரியமோ மறுமையுடைய காரியமோ தியாகம் செஞ்சு படிக்கும் பொழுது அதில் அல்லாஹு தாலா உறுதியான யகீன நம்பிக்கையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிடாத தன்மை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.